செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருத் வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஜனவரி 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. இன்றைய தினம் காலை 8 மணி வரை திருத்தியை திதி, அதன் பிறகு நாளை விடியற்காலை 4:59 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சம் திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. அதனால் இன்றைய தினத்திற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது தர்மசாஸ்திரம். இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் பகல் 10:22 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். வெதிபாத நாம யோகம், கரசை கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருத்தியை திதியம் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது மரண யோகம், அதன் பிறகு அவிட்டமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது மரண யோகம், சதயம் பூரட்டாதி இவைகள் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் பகல் 10:22 வரை மரண யோகம், அதன் பிறகு நாள் முழுவதுமாக சித்தி யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சதுர்த்தி திதி, மாத சதுர்த்தி. மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு, நவகிரக ஹோமங்கள் செய்வதற்கு, விநாயகருக்கான விசேஷ பூஜைகள் செய்வதற்கு, சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் சதுர்த்தி விரதம் இருப்பதற்கு இன்றைய தினம் மிக முக்கிய தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த தட்சிணாயத்தில் வருகின்ற கடைசி சதுர்த்தியாக இருப்பதனால் இந்த சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் கரசை கரணமாக இருப்பதனால் புதிய முயற்சிகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அந்த புதிய முயற்சிகள் அனைத்தும் பகல் 10:22 பிறகு சதயம் நட்சத்திரம் வந்த பிறகு செய்வது உத்தமமானது. இன்றைய தினம் மாத சதுர்த்தியாக இருப்பதனால் இன்றைய தினம் புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். இன்றைய தினம் இரவு 2:43 மகர ரவி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்க. மகர ரவி என்றால் மகர சங்கராந்தி அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் இரவு 2:43 மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் வெதிபாத சிராத்தங்கள் செய்வதற்கு, அதாவது தனுர் மகா வெதிபாதம் என்று இருப்பதனால் வெதிபாதத்திற்கான சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்தில் இன்றைய தினம் தனுர் மகா வெதிபாதம் என்று போடப்பட்டிருக்கும். தனுர் மாதம் என்பது மார்கழி மாதம், அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கின்ற அந்த மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே தனுர் மகா வெதிபாதமாக இருப்பதனால் இன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய வெதிபாத சிராத்தம், அவமாகம், தான தர்மங்கள் செய்தால் மிகவும் உத்தமமானது. இன்றைய போகி பண்டிகை. போகி பண்டிகையாக இருப்பதனால் இன்றைய தினத்திலே வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை எல்லாம் நீங்கள் வெளியில் வீசிவிட வேண்டும். அதாவது தேவையற்ற பொருட்களை எல்லாம் வெளியில் குப்பையில் போட்டுவிட வேண்டும். வீட்டை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். என்றால் மறுநாள் என்பது பொங்கல் பண்டிகை. திங்கட்கிழமை பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வீடு சுத்தப்படுத்த வேண்டும் என்பது நியதி. எந்த ஒரு பண்டிகை வருவதற்கு முன்பாக முதல் நாள் வீடு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதன்படி போகி பண்டிகை என்று வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எந்த விதமான அந்த குப்பைகளோ அல்லது அசுத்தங்களோ இல்லாமல் பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே மறுநாள் தேவைக்கான மஞ்சள், கரும்பு போன்றவற்றை வாங்கிக் கொள்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. போகி பண்டிகை என்றே நீங்கள் மஞ்சள், கரும்பு வாங்கி வீட்டிலே பூஜை அறையிலே வைத்து விடுவது மிகவும் சிறப்பானது. போகி பண்டிகை என்பது பொதுவாக முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாகவே போற்றப்படுகிறது. அன்றைய தினம் பழையதை விலக்கி புதியதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தினம். அதாவது அன்றைய தினத்தில் தை 1ஆம் தேதிக்கான பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை வாங்குவதற்கும் போகி பண்டிகை மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து அன்றைய தினத்தில் பொதுவாக போகி பண்டிகை என்று பொது இடங்களில் பழைய பொருட்களை எரிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆனால் சாஸ்திரப்படி அவ்வாறு எரித்தல் கூடாது. பொது இடங்களை எரிக்கும் போது அதனால் மாசு ஏற்பட்டால் அந்த பாவம் நம்மை சேரும். ஆகவே தேவையற்ற பொருட்களை குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும் அல்லது துப்புரவு தொழிலாளர்களிடம் கொடுத்து அப்புறப்படுத்துவது மிகவும் சிறப்பானது.
பொது இடங்களில் நாம் அசுத்தம் செய்வதனால் அதனால் ஏற்படுத்தக்கூடிய தீங்குகளுக்கு நம்முடைய வினை காரணமாக அமைந்துவிடும். ஆகவே பொதுவாக நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே மேலும் ஜோதிட சாஸ்திரத்திலையும் பதவி பூர்வ புண்ணியானாம் என்றிருக்கிறது. நாம் செய்கின்ற அந்த கருமங்கள் எல்லாம், அதாவது அந்த வினைகள் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு சேரும் என்றிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொது இடங்களில் காசு மாசுபடுத்துதல் ஆகாது. அடுத்து தை 1ஆம் தேதி, சோபகிருது வருஷம் தை மாதம் 1ஆம் தேதி, ஜனவரி 15/1/2024 திங்கட்கிழமை என்று பஞ்சமி திதி. அன்றைய பஞ்சமி திதி இரவு 2:17 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். காலை 8:07 வரை சதயம் நட்சத்திரம். அதன் பிறகு மறுநாள் விடியற் காலை 6:10 வரை பூரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. வரியான் நாம் யுகம் பவகரணம் நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சதயம் நட்சத்திரம் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், பூரட்டாதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது மரணயோகம், உத்திரட்டாதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று காலை 8:07 வரை சித்தியோகம். அதன் பிறகு மறுநாள் விடியற் காலை 6:10 வரை மரணயோகம். அதன் பிறகு சித்தியோகம் என்று வருகிறது. ஆகவே திங்கட்கிழமை என்று பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகையை காலையிலேயே பொங்கல் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. பொதுவாக சூரிய உதயமாகும் போது சூரியனை வரவேற்பதற்காக நாம் செய்வதுதான் இந்த பொங்கல் பண்டிகை. ஏனென்றால் மகர சங்கராந்தி, மகர ராசியிலே சங்கராந்தி என்றால் சூரிய பகவான். சங்கராந்தி என்றால் எதுவோ ஒன்று என்ற அர்த்தமல்ல. சங்கராந்தி என்றால் சூரிய பகவான். சூரிய பகவான் மகர ராசியிலே பிரவேசிக்கிறதுனால் அந்த மகர சங்கராந்தி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகை என்பது இந்திரனுக்காகவும், அதாவது இயற்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிற இந்திரனுக்காகவும், இந்திரனுக்கு துணை புரிகின்ற உபேந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவதைக்காகவும், மேலும் சூரியனுக்காகவும் பொங்கல் வைப்பது தான் இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை என்பது தமிழர் திருநாளாக தமிழ்நாட்டிலே பொங்கல் பண்டிகை என்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் மகர சங்கராந்தி என்ற பெயரில்தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை அன்று பொங்கல் வைப்பதற்கு நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. அதற்குள் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பானது. பொங்கல் வைத்து பூஜை செய்து விடுவது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் திங்கட்கிழமை 7:30 மணிக்கு பிறகு ராகு காலம் ஆரம்பிக்கிறது. ஆகவே ராகு காலத்திற்கு முன்பாகவே பொங்கல் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. பொதுவாக சூரிய உதயத்திலேயே நாம் சர்க்கரை பொங்கல், அதாவது பொங்கல் பண்டிகைக்காக சர்க்கரை பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் என்பது அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிப்பதாக ஐதீகம். அந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம். அன்றைய தினம் உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணங்கள் செய்வதற்கும், முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும், சூரிய பூஜை செய்வதற்கும், சூரிய பொங்கல் கொண்டாடுவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கருநாள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் தேவதா காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அவசியம் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் வைப்பதற்கு நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. அதற்குள் பொங்கல் வைத்து பூஜை செய்வது தான் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வீட்டிற்கு வெளியிலே கோலம் போடும்போது தேர் போன்ற அமைப்பிலே கோலம் போடுவது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் தேரில்தான் 10 குதிரைகளால் பூட்டப்பட்ட, அதாவது பொதுவாக 7 குதிரைகள் என்று சொல்வார்கள், 7 குதிரைகளால் பூட்டப்பட்ட அந்த தேரிலே தான் சூரியன் வருவதாக ஐதீகம். சந்திரனுக்கு 10 குதிரைகள், சூரியனுக்கு 7 குதிரைகள். ஆக சூரிய பொங்கலாக இருப்பதனால் 7 குதிரைகளால் பூட்டப்பட்ட அந்த தேரை போன்ற அமைப்பை நாம் கோலமாக வீட்டிற்கு வெளியிலே போடுவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு கோலம் போட்டு அதற்கு புஷ்பங்கள் வைத்து அதன் பிறகு வீட்டிலே நாம் பூஜைகள் செய்யலாம். பூஜை செய்யும் போது இன்றைய தினத்திலே, அதாவது பொங்கல் பண்டிகை என்று 2 பக்கம் உங்களுடைய பூஜை அறையில் 2 பக்கமும் அல்லது பூஜை படம் இருக்கின்ற 2 பக்கமும் கரும்பு வைக்க வேண்டும். அந்த 2 பக்கம் கரும்போடு சேர்த்து மஞ்சளை வைக்க வேண்டும், அதாவது மஞ்சள் செடியை வைக்க வேண்டும். ஏனென்றால் மஞ்சள் என்பது மங்களகரமான காரியங்களுக்கு அதிகாரம். கரும்பு என்பது இனிப்பையும் காமத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பிப்பதாக ஐதீகம். தேவர்களுக்கு பகல் பொழுது அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிப்பதால் நமக்கும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு, தெய்வ காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கிறது.
நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், தெய்வ காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அதுவும் முக்கியமாக எல்லா சுபகாரியங்களும் தை மாதம் முதற்கொண்டு ஆணி மாதத்திற்குள் செய்வதுதான் மிகவும் உச்சிதம் என்று புராணங்கள், சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதன்படி அன்றைய தினத்திலே கரும்பு வைப்பதன் காரணம் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக அமைய வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை. அதன் பிறகு மஞ்சள் வைப்பதற்கான காரணம் மங்களகரமான காரியங்கள் அந்த வருடத்திலே குடும்பத்திலே நடக்க வேண்டும் என்பது ஐதீகம். இவ்வாறு செய்யும் போது நல்ல நேரத்திலே நாம் பூஜை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பூஜைக்கான பலன்கள் நமக்கு சிறிது குறைத்தே கிடைக்கும். எந்த நேரத்தில் பூஜை செய்தாலும் அதற்குரிய பலன் உண்டு. ஆனால் நல்ல நேரத்திலே பூஜை செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அந்த நல்ல நேரம் என்பது பொங்கல் வைப்பதற்கு காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. அந்த நேரத்தில் நாம் பொங்கல் வைத்து கடவுளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். பல இடங்களில் சில வருடங்களாக பெண் பார்த்து அல்லது வரன் பார்த்தும் நிச்சயமாகாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விரைவில் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நிகழ வேண்டும் என்பதற்காக நல்ல நேரத்தில் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பானது. அந்த நல்ல நேரத்தில் பொங்கல் வைப்பதற்கு நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை திங்கட்கிழமை என்று பொங்கல் வைக்க வேண்டும். அடுத்து செவ்வாய்க்கிழமை. சோபகிருது வருஷம் தை மாதம் 2ஆம் தேதி ஜனவரி 16/1/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று ஷஷ்டி திதி. அன்றைய ஷஷ்டி திதி இரவு 11 மணி 58 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை என்று உத்திரட்டாதி நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 4 மணி 38 நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். பரிகம் நாம யுகம், கௌளவ கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், ரேவதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்ற நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி திதி. சஷ்டி விரதம் இருப்பதற்கு, கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு மிக ஏற்றதமாக அமைந்திருக்கிறது. மேலும் அன்றைய தினம் நாகராஜ சஷ்டி என்றும் கூறுவார்கள். நாகராஜனை, அதாவது சர்ப்ப தேவதையை வணங்குவதற்கும் அன்றைய தினம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்றது முருகனுக்கு உரிய கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி சேருவது முருகனுக்கு மிக மிக உகந்த நாளாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் அவசியம் கந்த சஷ்டி கவசம் படித்து அன்றைய தினத்தில் முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். மேலும் பூமி வாங்கக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அந்த நல்ல நேரங்கள் நமக்கு அமையும். அன்றைய தினம் கருநாள். அன்றைய தினம் கூட தெய்வ காரியங்கள் செய்யலாம், ஆனால் சுப காரியங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் மாட்டு பொங்கல். விவசாயத்திற்காக நமக்காக உழைத்த மாடுகளுக்கு குளிப்பாட்டி பூஜை செய்து அதற்கு பொங்கல் வைத்து அதற்கு பூஜை செய்து அதற்கு உணவுகள் கொடுத்து அவர்களோடு விளையாட வேண்டும் என்பதுதான் நியதி. அதாவது நாம் விவசாயத்தின் போது அந்த விவசாயத்தில் மாடுகளை நாம் எவ்வளவோ அடித்து துன்புறுத்தியிருப்போம். அன்றைய தினத்தில் சிறிது கூட அந்த மாடுகளுக்கு துன்புறுத்தாமல் அதற்கு பூஜை செய்து அதனுடன் விளையாட வேண்டும் என்பதுதான் விதி. அதன்படி மாட்டு பொங்கல் அன்று கோ பூஜை செய்வதற்கு, அதாவது பசுமாடுகளுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருவள்ளுவர் அவதாரம் செய்த தினமாக நம்முடைய அரசாங்க கெஜெட்டில் இருக்கிறது. பொதுவாக திருவள்ளுவர் என்பது அவதாரம் செய்தது, அவர் பிறந்தது வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில். ஆனால் நம்முடைய அரசாங்க கெஜெட்டில் இந்த திருவள்ளுவர் தினமாக தை 2ஆம் தேதி போற்றப்படலாம் என்று இருப்பதனால் அன்றைய தினம் திருவள்ளுவர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய தினம் திருவள்ளுவருக்காக அன்றைய தினத்தில் அவர் எழுதிய திருக்குறளை மனப்பாடம் செய்து திருக்குறளை ஒப்புவிப்பதற்கு அல்லது திருக்குறளை படிப்பதற்கு ஏற்ற தினம். அதை படிப்பது மாத்திரம் இல்லாமல் அதன்படி நாம் செயலாற்றுவதுதான் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் கோ பூஜை செய்வதற்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை என்று பசுமாடுகளுக்கு பூஜை செய்வதற்கு மிக நல்ல நேரம் என்றால் நண்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நண்பகல் நேரத்தில் சுபஹோரையில் நாம் பசுமாடுகளுக்கு பூஜை செய்தால் மேலும் மேலும் பசுமாடுகள் பெருகும், செல்வம் பெருகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக நாம் விவசாயம் செய்யாவிட்டாலும் அன்றைய தினத்தில் பகல் 11 மணி முதல் 12 மணிக்குள் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று அங்கே பசுமாடுகள் இருந்தால் அந்த பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அன்றைய தினத்தில் பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்தால் நிச்சயமாக நமக்கு செல்வச் செழிப்பு ஏற்படும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் கோபூஜை செய்வதற்கு நேரம் மறுபடியும் சொல்கிறேன், பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. அந்த நேரத்தில் கோபூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. நிறைய செல்வங்கள் சேரும். அடுத்து புதன்கிழமை. சோபகிருது வருஷம்
தை மாதம் 3ஆம் தேதி ஜனவரி 17/17/1/2024 புதன்கிழமை என்று சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி இரவு 10:07 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது. அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் இரவு 3:33 வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு அசுனி நட்சத்திரம். சிவம் நாம் யோகம் கரசீகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் புதன்கிழமையும் சேரும் போது மரணயோகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுதுமாக மரணயோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. புதன்கிழமை செய்கின்ற சுபகாரியங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அன்றைய தினம் கரிநாள். அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் காணும் பொங்கலாக இருக்கிறது. அன்றைய தினம் காணும் பொங்கலாக இருப்பது எதற்காக என்றால், நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பார்ப்பதற்கு, ஒருவருக்கொருவர் அளவளாவிக் கொண்டு அவரவர்களுடைய ஆசைகளையும் அல்லது அவரவர்களுடைய செயல்களையும் காட்டிக்கொள்வதற்காக, மேலும் நண்பர்களுக்குள் நட்பு முறையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தினம் காணும் பொங்கல். அன்றைய தினம் வெளியிடங்களுக்கு சென்று நண்பர்களை தரிசிப்பதற்கு, நண்பர்களை பார்ப்பதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் உறவினர்களை வீட்டிற்கு வரவழைப்பதற்கு, நாமும் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று விட்டு வருவதற்கு, வெளியூர்களுக்கு சென்று அங்கே நல்ல நிகழ்ச்சிகளை நம் கண்ணால் காண்பதற்கு இருப்பதுதான் அதுதான் காணும் பொங்கல். அடுத்து வியாழக்கிழமை சோபகிருத வருஷம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 18/1/2024 வியாழக்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி இரவு 8:45 வரை. அதன் பிறகு நவமி திதி. அன்றைய நட்சத்திரம் அசுனி நட்சத்திரம். இரவு 2:58 வரை அசுனி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம் பத்ரே கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் வியாழக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். பரணியும் வியாழக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் துர்காஷ்டமி என்று போடப்பட்டிருக்கும். துர்காஷ்டமி என்றால் ஒளி பொருந்திய அஷ்டமி, வளர்பிறலே வருகின்ற அஷ்டமி. வளர்பிறலே வருகின்ற அஷ்டமிக்கு துர்காஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் துர்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை சோபகிருத வருஷம் தை மாதம் 5ஆம் தேதி ஜனவரி 19/1/2024 வெள்ளிக்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி இரவு 7:52 வரை இருப்பது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இரவு 2:50 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சாத்தியம் நாமயுகம் பாலவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினத்தில் பரணியும் கிருத்திகையும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பரணி நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் துர்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு, காளியம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. லக்ஷ்மி பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை சோபகிருத வருஷம் தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி 20/1/2024 சனிக்கிழமை என்று தசமி திதி. தசமி திதி இரவு 7:27 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இரவு 3:06 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சுபம் நாமயுகம் தைத்துலாக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ரோகிணியும் சனிக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் என்றால் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்கினால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் முருகப்பெருமான் கோயில்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு 6 சுமங்கலி பெண்களுக்கு கார்த்திகை பெண்களாக நினைத்து, அதாவது முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களாக நினைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு புஷ்பம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளும் தாய்மார்களும் சுகமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் சனிக்கிழமை என்று தசமி திதியாக இருப்பதனால் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ சுவாமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவர் சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், மகா சங்கல்பத்துடன் விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், ஆபத்துத்தாரண சோத்திரம், துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சநாம சோத்திரம்,
ஆகிய ஸ்தோத்திர பாராயணங்கள் பாரணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.